சுந்தரன் அவர்களை வாழ்த்துறை வழங்குவோடு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் உண்டாதல் கண்டேன். புரட்சி கவிஞருடைய வரிகளுக்கு இணங்க இங்கே அனைத்து சமூகமும் ஒன்றிணைந்தால் தமிழ் குடிகளாக இன்றைக்கு ஒன்றிணைந்து இருக்கிறோம். அந்த நாளை சிஎன்ஆர் அவர்களுடைய 50 ஆண்டு கால சமூக பணியை போற்றும் விதமாக சமத்துவ நாள் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகித்த அருமை சகோதரர் கோடாங்கி அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய வான்மதி அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே பேசிய ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கும், படையர்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும், தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இறுதியாக நன்றியுரை நிகழ்த்திருக்கின்ற அன்பு சகோதரர் குமாரப்பா அவர்களுக்கும், இங்கே கலந்து கொண்டிருக்கிற என் தம் சொந்தங்களுக்கும் என்னுடைய வீர வணக்கம். இது காலம் கடந்து போயிருக்கலாம். தமிழர்கள் ஒன்றிணைவதை மறைந்த முத்துராமலிங்க தேவருடைய வாக்கிலே சொல்கிறேன். திராவிடமும் ஆரியமும் கைகோட்டு கொண்டிருக்கிறது. இந்த கைகோட்டு கொண்டிருக்கிறது வெளிப்பாடுதான் இங்க இருக்கிற ஆதி சமூகங்களை, ஆதி தமிழர்களை இங்கே வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆரியமும் திராவிடமும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆக இங்க என்ன சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சோழ சாம்ராஜ்யம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாவீரன் முதலாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே சாதி கிடையாது. சாதியற்ற தீண்டாமையற்ற ஒரு சமூகமாக வாழ்ந்த குமுகவியல் தான் இந்த தமிழர் குழு. அப்படிப்பட்ட மன்னனை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற விதமாக பருவமன் போனவர்களெல்லாம் தமிழ் சாதிக்குள் சண்டை நடந்தது, அது ராஜராஜ சோழன் தான் அந்த நிலங்கள் எல்லாம் பிடிங்கினான் என்று பொய்யான வரலாற்றை பேசுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால், அது தமிழை தாய்மொழியாக இல்லாத திராவிடர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாளுக்கியர்களை மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர் இருப்பான். கீழே சாளுக்கியர் காலத்தில் தான் ராஜராஜ சோழனுடைய வம்சாவளியிலே குந்தவையை திருமணம் பண்ண பிறகுதான் இங்கே சாதியம் அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அவர்களுடைய ஆதிக்கம் வருது. அப்ப அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு முன்ன இந்த மண்ணிலே அழித்துக் கொண்டார்களா? தமிழர்கள் பிரித்துக் கொண்டார்களா? ரத்தம் சிந்தினார்களா? யாருக்கு எதிரார்கள் சிந்தினார்கள்? பொது எதிரி திராவிடர்கள், பிற மொழிக்காரர்கள் தான் சொன்னாங்க. ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் சிம்ம சொற்பனமா வாழ்ந்தார். அந்நிய நாடு பக்கத்துல சாளுக்கிய நாடு, அது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாடு, யாரும் உள்ள வர முடியாது. காலனாக யமனாக வாழ்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே இந்த தமிழ் குடிகள் பிறந்திருக்கிறோம். பெருமை கொள்ள வேண்டும். இந்த திராவிடம் என்ற சூழ்ச்சி, இந்த திராவிடம் என்ற சூழ்ச்சி தான் தமிழ் மண்ணிலே கருவறுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பா சொன்னா, நீங்க குறிஞ்சாங்குள சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேலோட்டமா பார்த்தா தெரியாத அன்பு சகோதரர்களே, தெலுங்கர்களுக்கும் ஆதி தமிழ் குடியான பறையர்களுக்குமே சண்டை நடக்குது. பூர்வீக குடிகளுக்கு தெலுங்கர்கள் என்ன திமிர் இருக்கும், எங்க பிழைக்க வந்த அதை கூட கொஞ்சம் கூட மனதில் இல்லாத திராவிடம் என்ற பொருள். அவன் பாருங்க, சாதி ஒழிப்புன்னு சொல்லுவான். சாதி ஒழிப்புன்னு சொல்றது ஒட்டுமொத்தமாக போலி. அவருடைய சாதி பட்டங்களை, தெலுங்கனுடைய சாதி பட்டங்களை மறைப்பதற்காகத்தான் சாதி ஒழிப்புன்னு அவன் சொல்றான். அதுக்கு நம்ம பகடையா போயிட்டு இருக்கிறான். ஆனா சாதி ஒழியுமானா நிச்சயமா ஒழிய போவதில்லை. இந்த தெலுங்கர்கள் திராவிடம் என்ற பெயரை புகுந்து கொண்டு தமிழர்கள் ஒன்றி
தடுப்பதே அவங்க குறியாக இருக்கிறான். அதுக்கு பல காரணத்துல ஒரு காரணம் காதல் திருமணம். காதல் திருமணம் என்ற போரிலே தமிழ்ச்சாரி ஒரு ஆதி தமிழ்குடி, ஆதி தமிழ்குடினா நீங்க சக்கிலிங்க நினைச்சிட போறீங்க. அவெல்லாம் பாருங்க, சக்கிலியர்கள் பிறப்பால் தெலுங்கு தாய்மொழியா கொண்டவன் தமிழன் பேர் வச்சுக்கிறான். இங்க இருக்கிற தமிழை தாய்மொழியா கொண்டவன் திராவிடன் பேர் வச்சிருக்கான். அதனால பிறப்பால் தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள். அவன் பாருங்க, இந்த காதல் என்ற பெயரிலே படிக்க கூடாது. படிக்கும் போது இவன் அதே தெலுங்கு சாதி ஒழிப்பு பேசுற அதே ரெட்டி நாயுடு வீட்டுல ஒரு தாழ்த்தப்பட்டவன் யாரும் இல்ல. இது பூர்வீக குடி, இந்த மண்ணை ஆண்ட மக்கள். இவர்கள் அந்த பையனையோ பொண்ணையோ காதலிச்சுட்டா அவங்க ஏத்துக்குவாங்க. ஒரே சாதிக்குள்ள பணக்கார பொண்ண ஏழை ஏத்துக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது தமிழ்ச்சாதிக்குள் எப்பயுமே ஒரு மோதல் இருந்து கொண்டே இருக்குன்ற ஒரு கங்கணத்தால் தான் இந்த சாதி ஒழிப்பு என்ற ஒரு போர்வையை திராவிடர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் சொன்னா பெரியார் இந்த வெங்காய ராமசாமி அப்ப பேசி இருக்கும் போது சொல்லுவாங்க, தமிழ் மீசை பார்த்தாங்க அவர் மலத்துக்கு திருக்குறள் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. நான் இத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு பையன் வந்து கேள்வி கேட்கல. என்ன இந்த தமிழ் மண்ணிலே உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் மொழியை அது வந்து காட்டி மராண்டி மொழின்னு சொல்ல முடியுதுன்னா என்ன காரணம்? நாமெல்லாம் திராவிடன் என்ற போர்வையிலே மாயையிலே மயங்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ஈரோடு ராமசாமி போன்றவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். இதே ஈரோடு ராமசாமி ஒரு வந்து துணி வேலை ஏறி போனச்சுக்கு பள்ளச்சியும் பழச்சியும் ஜாக்கெட் போட்டதுனாலதான் ஜாக்கெட் வேலை துணி வேலை ஏறி போச்சுன்னு பேசியிருக்கிறான். இவங்கெல்லாம் இங்க இருக்கிற மேல் சாதின்னு சொல்லுபவர்கள் ஒரே தாய்க்குடியை இழிவுபடுத்தும் போது தட்டி கேட்காமல் இருந்தது வெளிப்பாடுதான் வரவெல்லாம் இங்க இருக்கிற பூர்வ குடிகளை இழிவுபடுத்தி இருக்கிறோம். 4 வருட கோட்பாடு இதே இலங்கையிலே பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிராமணர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் வெள்ளாளர்கள் கீழே பூஜை செய்யணும்னா தான் வாழ்ந்தான். அங்க வெள்ளாளர் தான் முதல்ல. இங்க அப்படியா? 4 வருட கோட்பாடிலே நாம் யாரை முன்னே வைத்திருக்கிறோம் என்றால் பிராமணன் ஆரியன் என்ற சொல்லு கூட ஒண்ணு இல்ல. இந்த வெள்ளக்கார கால்டுவேல்னு ஒருத்தர் இருக்கிறான். கால்டுவேலுடைய அந்த எச்சத்தனம் அது பிராமணனுக்கும் திராவிடனுக்கும் கைக்கூலியா கால்டுவேல் எழுதனுடைய திரவிடம்னு சொல்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இங்க இருக்கிற திராவிடம் முன்னேற்ற கழகம் அந்த தீக்கான வச்சிருக்கிற அந்த திராவிட கழகம் போன்றவர்களாம் தமிழர் என்ற சொல்லி இழிவுபடுத்தி திராவிடத்திலிருந்து தமிழ் வந்ததுன்னு பொய்யான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் கலைவதற்கு இந்த ராமசாமி வெங்காயம் வந்த பிறகுதான் எல்லாம் படிச்சானா. யார் படிச்சா? இதற்கு முன்னாடி சிவப்பதிகாரம் இல்லையா, குண்டலிகேசி இல்லையா, மணிமேகலை இல்லையா, 50 காப்பியங்கள் இல்லையா, எந்த நூல் இல்லை. ராமசாமி பேசிய மொழி நீ கன்னடத்துல பேசிட்டு போக வேண்டியதுனையா? பேசல. தமிழ் மொழியில என்ன இருக்குன்னு கேட்கிறேன். எந்த நெஞ்செழுத்து இருக்கும்? ஆக தமிழ் குடிகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, முதலிலே எங்கே இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆட்சி அதிகாரம் நடத்துகிறார்களோ அந்த இடத்தில் தமிழர்கள் ஒன்று சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மூலமாக யான் கோயிலுங்க மண்ணின் மைந்தர் நான், என்னுடைய காந்தாரியை வைப்பதற்கு அங்க இருக்கிற வந்தியர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் சாமி, ஏன் குலசாமி ஒண்ணு இல்லை. குயிலி 7 நாச்சியாருடைய படையில் உடையால் படையில் இருந்த குயிலினுடைய தியாகத்தை இன்றைக்கு பிற மொழிக்காரர்கள் உதவி கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த இடத்துல இதெல்லாம் பதிவு பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னா, அருமை தலைவர் CNR அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை தமிழ் குடிகள் கூட்டமைப்புக்கு இருக்கு என்றதுதான் இந்த குயிலியை பத்தி பேச. ஒண்ணு இல்லைங்க, குயிலுடைய தியாகம். அவ பிறந்த ஊர் பாசாங்கரை என்பது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி. பாசாங்கரையில் பிறந்த குயிலி படைக்காக அங்க வந்து வெற்றிவேல் என்ற சிலம்ப வாத்தியாரை கொலை செய்யறாங்க. என்ன எதுக்கு கொலை செய்யறாங்கன்னா, வெள்ளக்காரனுக்கு ஆள் காட்டி வேலை செஞ்ச அந்த சிலம்ப வாத்தியார் வெற்றிவேல். அந்த வெற்றிவேலை இந்த அம்மா ஒரு துண்டு அறிக்கை கொடுப்பான். குயிலிகிட்ட கேட்பான் சிலம்ப வாத்தியார், உனக்கு படிக்க தெரியுமான்னு. எந்த ஊருன்னு கேட்பான்.
அது ஆதிக்குடி தமிழ்குடின்னு சொன்னவொடனே இவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி உனக்கு படிக்க தெரியாது தானே. இந்த கடிதத்தை சிவகங்கை சென்றால் அந்த மல்லையராயனிடம் ஒப்படைன்னு அந்த கடிதம் கொடுத்திருப்பான். அதுல என்ன எழுதியிருக்கும்? அன்பு சகோதரர்களே, வெள்ளக்காரனுக்கு ஆள்காட்டி வேலை செய்தான். அந்த அந்த வெற்றி வேலை வந்து குருவி வருவான். கொன்ன பிறகு ஊர்ல சாதி கலவரம்னு சொல்லப்படுது. அங்க பகடையும் இல்ல, சக்கிலியரும் இல்ல. அன்பு சகோதரர்களே, ஒரு வீடு கூட இல்லை. 200 வீடுல ஒரு வீடு கூட பகடை வீடு இல்லை. சாதி கலவரம்னா பெரும்பான்மையா வாழ்ந்து மட்டும் நடக்கும். அங்க யார் வாழ்ந்தாங்க? முத்திரையர் வாழ்ந்தாங்க, பிள்ளைமார் வாழ்ந்தாங்க, பறையர் வாழ்ந்தாங்க. இந்த 3 பேருக்குள்ள அவங்க தான் அந்த நேரத்தில் வாழ்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஆவணங்களை மறைத்து ஒரு குயிலியை அந்நியராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திருச்சி சிவா போன்ற அந்த வடுக வந்தேரிகளுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் யார் தட்டி கேட்க வேண்டியிருக்கும்? வயதிலே மூத்தவர், அண்ணன் போல தாய் தந்த உறவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் குடிகளுக்கு ஒரு சிக்கல் என்று சொன்னால் தமிழ் குடிகள் கூட்டமைப்பு அந்த இடத்துல நிற்க வேண்டியது இருக்கா இல்லையா? அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி நீ ரெட்டி, நம்மெல்லாம் மேல் ஜாதி. அதத்தான் இலங்கையில வெள்ளாளர்கள் நடந்துச்சு. வெள்ளாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இலங்கையுடைய வரலாற்றை படிச்சீங்கன்னா அவங்க வந்து பார்ப்பனியத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா, நீ மேல இருக்கிற அப்படின்னு சொன்ன பிறகு, ஓ நான் மேல இருக்கிறனா அப்ப கீழே எவனா இருப்பான் அப்படின்ற பொருள் தான் அவங்க வந்து அந்த இன்னைக்கு அந்த சிக்கல் நடந்து கொண்டிருக்காங்க இருக்கிறது. ஆனால் பிழைக்க வந்த வந்தேரி, விஜயநகர பேரரசின் கைக்கூலியாக வந்த இந்த வந்தேரிகள் தமிழனுடைய ஒட்டுமொத்த சொத்தைகளும் பாதிக்குரியான பறையர்களிடமிருந்து நிறைய நிலங்களை பிடுங்கி வந்த பிறமொழிக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. மண்ணின் மைந்தருக்கு சொத்து இல்லையே, எங்கே போய்விட்டது என்று கேட்டால் அவர்கள் செய்த துரோகம், வந்தேரி விஜயநகர பேரரசு செய்த துரோகத்தினால் தான் இங்க இருக்கிற மண்ணின் மைந்தருக்கு இன்னைக்கு நாடு ஆத்து ஓரத்தில் வாழ வேண்டிய ஒரு அவலையில் நம்ம வந்து கொண்டிருக்கோம். அப்போ தமிழன் ஒரு கிழிஞ்ச சட்டையோட வாழ்வதற்கு தமிழ் குடிகளுக்கு நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஒரு தாய் கந்த துணியோடு இருக்கும்போது ஒரு பெற்ற மகனுக்கு என்ன உணர்வு வருமோ அதே உணர்வு தமிழ் குடிகளாக இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும். அந்த காலத்தில் மேம்போக்கா இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. அன்பு சகோதரர்களே, திராவிடம் நம்மை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. திராவிடம் என்பது ஒரு போலி மாய். உங்களுக்கு தெரியும், இதே திராவிடம் தான் இலங்கையில் நடந்த சிக்கலில் இலங்கை இன்றைக்கு எல்டிடி என்கின்ற ஒரு அமைப்பு அழிந்து போவதற்கு காரணம், தமிழர்களுடைய எழுச்சி விழுந்து போவதற்கு காரணம் திராவிடம் தான். அவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா அன்பு சகோதரர்களே, நம்ம பேசுகிறோம் என்ன, அந்த சமஸ்கிருதம் பாப்பாங்கிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறோம். பாப்பாங்கிட்ட இருந்து சமஸ்கிருதம் வரவில்லை. பிரகத மொழி, பிரகதம் என்று சொன்னால் பாலி மொழி. பாலி மொழி புத்தன் பயன்படுத்தியது. அது சமஸ்கிருதம் எங்கே தோன்றியது என்று சொன்னால் அது இலங்கை நாட்டிலே தான் தோன்றியது. இப்போ சமஸ்கிருதம் பார்ப்பான் தலையில கட்டிட்டு இங்க இருக்கிற தமிழர்களை மோத விட்டுக் கொண்டு வேடிக்கைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் யார் காரணம்? ராஜபக்ச வந்து நேரா எங்க வரான்? திருப்பதி கோயிலுக்கு வரான். ஏன் வரான்? அவனுக்கு தெரியும் இது திருப்பதி யாருடைய கோயில்னு. அந்த தெலுங்குடைய அந்த ஒட்டுமொத்தமான உறவில் தான் இந்த தமிழினம் ஒழிந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தமிழர்கள் ஒற்றுமை அடைய வேண்டும், அடையாமல் போனால் தமிழர்களுடைய நிலை, நாமும் இன்னொரு நாட்டுக்கு அகதியாக போக வேண்டிய ஒரு நிலையை வந்தேரிகள் இந்த திராவிடம் என்ற போரிலே இங்கே நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இது இமனானுட்டிகள். இவனுடைய ஒட்டுமொத்தமாக யாரை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்குடியை அழிக்க வேண்டும். ஏன் தமிழ்குடியை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழன் தான் உலகத்திற்கு கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு சமூகம் எது என்று சொன்னால் உலக வரலாற்றிலே தமிழர்களை தவிர்த்து யாருமே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா 4 நிலை. முதல் சங்கம் ஆரம்பித்த சிவபெருமான், சிவன் வந்துதான் முதல் சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பேசிய மொழி தமிழ் மொழி, அவருடைய எழுத்து படை எழுத்து. இன்னைக்கு யமதர்மனுடைய
சித்திரகுப்தன் சொல்றமே, அந்த சித்திரகுப்தன் என்பது சித்திரை எழுத்தை படித்தவர்கள். அதனால்தான் சித்திர எழுத்து. இரண்டாவது தமிழ் சங்கத்தை உருவாக்கிய அருமைய முருக பெருமான் தான் இரண்டாவது தமிழ் சங்கத்தை உருவாக்குறார். மூன்றாவது விஷ்ணு என்று சொல்லப்படுகின்ற பெருமான். இந்த மூன்று தமிழ் சங்கமும் தமிழர்கிட்ட வந்தது. இந்த கோட்பாடை யார் வீழ்த்தினார்கள், ஆசீர்வாத கோட்பாடை யார் வீழ்த்தினார்கள் என்று சொன்னால் பிழைக்க வந்த வந்தியர்கள் தான் ஆசீர்வாதத்தினுடைய தமிழனுடைய கொத்து முறையை அளித்தார். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா கொத்து முறை அந்த வட இந்தியாவில் இங்கிருந்து கொத்துமுறை பெண்களுடைய ஆட்சி. இன்னைக்கு எல்லாருக்கும் குலதெய்வம் பெண் சாமியாரும் தாய்க்குடியாரும். ஏன்னா அந்த காலத்துல பெண்களை தெய்வமாக வழிபட்ட இந்த சமூகம் இந்த பெண் குடி தலைமையை அடியோடு அறுத்து ஆண் சமூகமாக ஆக்கியதுதான். இன்னைக்கு கூட நீங்க அயோத்தின்னு சொல்றவே, அயோத்தி என்பது ஆய் ஓட்டி, ஆய் என்றால் பெண், பெண் என்றால் தலைமை பீடத்தில் இருந்தவர்கள். அந்த ஆய் சமூகத்தை, தமிழனுடைய நாகரிகத்தை, தமிழனுடைய ஆட்சியை ஓட்ட இடம் தான் அயோத்தி. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமூகம் இந்த தமிழ்குடி, அறிவுக்குரிய சமூகம். ஆனால் இன்றைக்கு ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை தொட்டால் தீட்டு என்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா சீகனார் அவர்களை போன்ற இந்த மனம் படைத்தவர்கள் இங்கே தலைமை பொறுப்பிலே ஏற்கின்ற பொழுதுதான் தமிழ்குடிகள் ஒன்றிணை. தமிழ்குடிகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் யார் வந்தேறி, நாம் யார் பொதிய எதிரின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரே சாதிக்குள்ள ரெண்டு தலைவர்கள் சண்டை மூட்டி ரத்தத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓநாய்களை போல். அவர்கள் இந்த தமிழ்குடிகள் ஒற்றுமை அடையணும்னு விரும்புவாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அவர்கள் இருக்கின்ற வரை, அவர்கள் வாழ்கின்ற வரை தமிழ்குடிகள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால்தான் அருமை சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சீனார் அவர்களையும் வன்னியர் கூட்டமைப்பும் படையவரையும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய வட மாவட்டத்திலே ஒரு சக்தியை கட்டணும்னு நினைச்சோம். அதுக்குதான் செயல்பட்டோம். தொடக்க காலத்திலே ஒன்றும் இல்லை, ஒரு 50 ஆண்டு காலம் அவருடைய இங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் தலைமையிலே எங்கேயாவது ஒரு தமிழ் சாதிக்குள் முதல்ல உண்டாஇருக்கிறதா என்று பார்த்தீர்களா? வரலாற்று பூர்வமாக எந்த ஒரு இடத்திலும் இல்லை. இதே சூனாம்பேட்டிலே கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னால் சீனார் அவர்கள் மாணவர் பருவத்தில் இருக்கின்ற பொழுது ஆதிக்குடியான தமிழ் குடிக்காக ஒரு காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ஒரு தலைவர் தான் இந்த சீனார். ஆக தமிழ்ச்சாதிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழர் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் தான் ஒன்றிணைய வேண்டும். எல்லாம் சொல்வார்கள், திராவிடன் என்ற போர்வையை எல்லாம் சொல்வான், எல்லாம் கைக்கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அழிவதற்குண்டான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தற்காக்க வேண்டும் என்று சொன்னால் வட மாவட்டத்திலே பறையர்களும் வன்னியர்களும் வரலாற்றை மீட்டு ஒன்றிணைந்தால் திராவிடம் என்ற சொல் அடியோடு அழிக்கப்படும். எப்படி பௌத்தத்திலே புத்தனுடைய சிலைகள் தகர்க்கப்பட்டதோ அதுபோல் திராவிடம் பேசிய பெரியாரின் சிலைகள் தகர்க்கப்பட்டால் மட்டும்தான் இங்கே தமிழ் தேசியம் பிறக்கும். ஒரு பொய்மான், அந்த பொய்மான் பெரியார் என்ற ஒரு பொய்மான். உனக்கு முன்னாடி ரத்தமலை அயோத்திதாசனுடைய பகுத்தறிவு கருத்துகள், நான் என் சித்தன் பேசாத கருத்துகளா பகுத்தறிவு கருத்துகள் என்ன பேசினான்? பரட்சியாவது ஏதா பணத்தியாவது ஏதான்னு பேசினான். சித்தன் பேசினான். நட்ட கல்லு பேசுவோம், நாதன் உள்ள இருக்குன்னு பேசினான். இன்றைக்கு அப்படி சொன்ன சித்தர்கள் வாழ்ந்த பகுதியிலே இன்றைக்கு பெரியாருக்கு மலர் தூவி வணங்க கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த பகுத்தறிவாதிக்கு தெரியுமா தெரியாதா? இது கல் என்ன தெரியலையா? நீ மலரை எடுத்து போய் கல்லுக்கேயா போடுற? நான் வணங்கிய சிவனை நீ கல்லுன்னு சொன்ன, அது என்ன இருக்குன்னு சொன்ன, மூசலைக்கு மாலை போட்டு இதுதான் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த பகுத்தறிவு பேசுற திராவிட கழகத்தினுடைய அழகா? எது பகுத்தறிவு? இப்படிப்பட்ட குழப்பமான அரசியலை நம் மனதில் பூர்த்தி என்றைக்குமே நாம் கோடைகளாக அடிமைகளாக ஆண்ட ஒரு தமிழ் சமூகம் அடிமை சமூகமாக வாழ்ந்தோம் என்ற வரலாற்றை திணிப்பதற்காக வடுக தெலுங்கர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதனால் அருமை அண்ணன் சீனார் அவர்கள் குயிலுடைய வரலாற்றை மீட்பதற்கும் காந்தாரி அம்மன் கோயில் கட்டுவதற்கும்
தமிழ் குடிகளுக்கு ஒன்றிணைந்து இவருடைய தலைமையிலே குறிஞ்சாங்குளத்திலே காந்தாரி சிலையை நிறுவவும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணனுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்புக்கு நாங்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வீரவணக்கம். இந்த விழாவினுடைய நிறைவாக தமிழ் குடிகள் கூட்டமைப்பினுடைய சமத்துவ நாள் விழா மிகச் சிறப்பாக நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விழா